பாகிஸ்தான் தேசிய ஹாக்கி அணிக்கு ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட அவமானகரமான சம்பவம் விளையாட்டு உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் பங்கேற்க பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவின் கேன்பரா நகரத்துக்கு சென்றது. ஆனால் அவர்கள் அங்கு சென்றதும் அவர்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்த ஹோட்டல் அறைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. பாகிஸ்தான் ஹாக்கி சம்மேளனம் மற்றும் பாகிஸ்தான் விளையாட்டு வாரியம் முன்பணம் செலுத்தாததால் ஹோட்டல் அறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வீரர்களும் அதிகாரிகளும் பல மணி நேரம் சாலையோரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீண்ட பயணத்திற்கு பிறகு ஓய்வு எடுக்க இடமின்றி அலைந்த இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அணியின் தலைமை பயிற்சியாளர் தாஹிர் ஜமான் பாகிஸ்தானில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொள்வதில் சிரமம் எதிர்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு ஹோட்டல் நிர்வாகம் சில அறைகளை வழங்க சம்மதித்தது. ஆனால் தேவையான அறைகள் இல்லாததால் 2 முதல் 3 வீரர்கள் ஒரே அறையில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அடுத்த நாளே அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் களம் இறங்கினர். அந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி 3-2 வரை என்ற கணக்கில் தோல்வியடைந்தது.